வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொது வருடத்திற்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நாளான நாளை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெறும் என்று அமைச்சர் அறிவிப்பு. அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை 36% குறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. நாளை முதல் மிக முக்கிய விடயத்திற்கு தடை விதிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவினால் வெளியீடு. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விகும் லியனகே மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா ஆகியோர் இன்று தமது பதவிகளில் இருந்து ஓய்வு பெறுகின்றனர். இதன் காரணமாக இலங்கையின் 25வது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் வசந்த ரொட்ரிகோவும் கடற்படையின் புதிய தளபதியாக ரியர் அட்மிரல் காஞ்சன பனாகுடவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் இவர்களுக்கான நியமன கடிதங்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் வழங்கி வைக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக கடமையாற்றிய ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலமும் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா இல்லையா என்பது குறித்து அரசாங்கம் இதுவரை தீர்மானம் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பொது வருடத்திற்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நாளான நாளை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெறும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரச கூட்டத்தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை விடுத்து அறிவித்துள்ளதாக விடயம் தொடர்பான அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார குறிப்பிட்டுள்ளார். அதன்படி புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுத்துறை மற்றும் தனியார் துறையோடு இணைந்து தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தை நாளை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பிக்க ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவும் திட்டமிட்டுள்ளார். தூய்மை இலங்கை நிகழ்ச்சி திட்டத்தின் தேசிய வைபவத்தை அனைத்து அரசு மற்றும் தனியார் இலத்திரனியல் அலைவரிசைகள் ஊடாக ஒலிபரப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் இதனை காணும் வசதியை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் பண்டிகை முற்பணத்தை இந்த வருடம் குறைந்தது 40,000 ரூபாவாக அதிகரிக்குமாறு இலங்கை அரச உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் சுமித் கொடிகார கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அரசிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுப்பதாக கூறிய அவர், அரசு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க உத்தேசித்துள்ள 6,000 ரூபாய் உதவித்தொகையை அரசு அலுவலர்களின் பிள்ளைகள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை வழங்குவது போன்று அனைத்து மாணவர்களுக்கும் இந்த தொகையை வழங்குமாறு அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள 77வது தேசிய சுதந்திர தினத்தை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் குறைந்த செலவில் கொண்டாட அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதோடு அதே நேரம் கொண்டாட்டங்களை பார்க்க பொதுமக்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். நாட்டின் கௌரவத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நிகழ்வு பெருமையுடனும் பிரம்மாண்டத்துடனும் கொண்டாடப்பட வேண்டும். இருப்பினும் நாட்டின் பொருளாதாரம் சரிவில் இருப்பதால் 77வது தேசிய சுதந்திர தினத்தை குறைந்தபட்ச செலவில் கொண்டாடுவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு நிகழ்வுக்காக 107 மில்லியன் ரூபாய் செலவானதாகவும் இந்த ஆண்டு கொண்டாட்டங்களில் முடிந்தவரை செலவுகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போலீசாரின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனல் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி குறித்த தளத்தின் அதன் கட்டுப்பாடு தமது நிர்வாகிகளிடமிருந்து முற்றிலும் நழுவப்பட்டுள்ள அதே நேரம் விரைவில் மீட்டெடுக்க தேவையான பணிகளை தற்போது மேற்கொண்டு வருவதாக இலங்கை போலீஸ் தனது முகநூல் பக்கத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதேவேளை இலங்கை அச்சக திணைக்களத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அதன் தரவுகள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை 36% குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தின் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதன்படி அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை 5.5 லட்சத்தால் குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமுவ அரச ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு தொடர்பாக அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்ததோடு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்ததாகவும் நலின் பண்டார கூறியுள்ளார்.
இதேவேளை அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையினை குறைப்பது தொடர்பாக அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் இதுவரை வெளியிடவில்லை. ஊடகங்களுக்கு தடை விதிக்கும் எண்ணம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இல்லை என்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இலங்கை ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவுடன் ஊடக அமைச்சில் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது இதனை தெரிவித்திருந்த அவர் மக்களுக்காக ஊடகங்களை முறையாக நிர்வகிக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றுவதாகவும் தெரிவித்திருந்தார். குறித்த கலந்துரையாடலில் இலங்கை ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் யோசனைகள் மற்றும் ஆலோசனைகள் அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டதோடு பல கோரிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அங்கு சங்கத்தை பாதிக்கும் வகையில் தற்போது வரைவு செய்யப்பட்ட சட்டம் மற்றும் தற்போதுள்ள சட்டங்களில் உள்ள சில குறைபாடுகள் குறித்து அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டதோடு சங்கத்தின் பிரதிநிதிகளை பாதிக்கும் பொதுவான சில விடயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவால் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என சுகாதார பிரதியமைச்சர் ஹசங்க விஜயமுரி கடந்த 6ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வில் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி மனுஷ நாணயக்கார சுவிட்சர்லாந்து சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்து பிறதொரு ஐரோப்பிய நாட்டுக்கு சென்றுள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெரிய வருவதாவது முதலில் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார வெளிநாடு சென்றதாகவும் பின்னர் அவரது குடும்பத்தினர் இணைந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் மனுஷ நாணயக்கார வருடகிறுதி கொண்டாட்டங்களுக்காக குடும்பத்துடன் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அண்மையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வழங்குவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எனினும் இந்த சமூக ஊடக பதிவுகள் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரு அதிகாரப்பூர்வமான தகவல் எதையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பௌத்த விகாரங்களில் பணிக்கமர்த்தப்பட்டிருந்த இராணுவத்தினரை அங்கிருந்து நீக்கியது தவறான நடவடிக்கையாகும் என பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் விமர்சித்துள்ளார். நேற்று மாலை பத்ரமுலையில் உள்ள பொதுஜன பெரமுன கட்சி தலைமையக அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். விகாரங்களில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த இராணுவத்தினரை தற்போதைய அரசாங்கம் நீக்கியுள்ளது. இராணுவத்தினர் விகாரங்களின் நிர்மாண பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து இராணுவத்தினர் விகாரங்களில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். அதற்காக இராணுவத்தினரை ஏன் நீக்க வேண்டும் என்றும் எவரை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகிறது என்றும் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.